சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி என்பது சங்க காலத்திற்கு பின்னர் தோன்றிய ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. சோழர் காலத்தில் எழுதப்பட்டது. திருத்தக்க தேவர் என்னும் சமண முனிவரால் இயற்றப்பட்ட இக்காப்பியம் சீவகம் என்பவனின் அகவாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது. சமய இலக்கியங்களே அதிகம் படைக்கப்பட்ட அக்காலத்தில் மக்களிடத்திலும் மன்னனிடமும் கூட இதற்கான தேவையும் ஆதரவும் இருந்ததாக தெரிகிறது. சிலப்பதிகாரம், மணிமேகலை என்னும் தமிழில் தோன்றிய முதல் இரு காப்பியங்களாக கருதப்படும் கதையை அடிப்படையாக கொண்ட இலக்கியங்களை தொடர்ந்து மூன்றாவதாக உருவான கதை கூறும் தமிழ் இலக்கியம் இது. எனினும் முன்னையவற்றை போலன்றி சீவக சிந்தாமணி விருத்தப்பாக்களால் ஆனது. இதனால் விருத்தப்பாக்களால் ஆன முதல் தமிழ் காப்பியமாகவும் இது திகழ்கின்றது. இக்காப்பியத்தை இயற்றிய திருத்தக்க தேவர் சமண முனிவர் ஆவார். திருத்தகு முனிவர் திருத்தகு மகாமுனிவர் என்று அழைக்கப்பெறுவார். இவர் சைன ஆசாரியார் சங்கங்களில் ஒன்றாகிய திரமிள சங்கத்து அருங்கலான்வயத்து சேர்ந்தவர் என்பர். திருத்தக்க தேவர் சோழர்குடியில் பிறந்தவர். இளமையிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியவர். வடமொழி பயிற்சி மிக்கவர். காமம், பொய், கொலை, கல், சூதாடல் என்ற ஐவகை தீமையும் அகற்றியவர். சமண துறவியாக வாழ்ந்தவர். விருத்தமெனும் பாடல்களை கொண்டு பெருங்காப்பியம் பாடியவர்களில் இவர் முதன்மையானவர். சீவக சிந்தாமணி மூவா முதலா உலகம் என தொடங்கும் கடவுள் வாழ்த்தோடு தொடங்குகிறது. இந்நூலில் நாமகள் இலம்பகம் முதலாக முத்தி இலம்பகம் ஈறாக 13 இலம்பகங்களை கொண்டு திகழ்கின்றது. இலம்பகம் யாவும் மகளிர் பெயரினேயே பெற்றுள்ளன. ஒவ்வொரு இலம்பகத்திலும் ஒரு மண் நிகழ்ச்சி கூறப்பட்டுள்ளது. இலக்கிய சிறப்புமிக்க இந்நூலில் 3145 பாடல்கள் உள்ளன. விருத்தம் என்னும் பாவகையால் பாடப்பெற்றது. நூலின் வேறு பெயர்கள்: மனநூல், முக்தி நூல், காமநூல், இயற்கை தவம், முதல் விருத்தப்பா காப்பியம், தமிழ் இலக்கிய நந்தாமணி, முடிபொருள் தொடர்நிலை செய்யுள் என பல்வேறு பெயர்களை கொண்டுள்ளது சீவக சிந்தாமணி. மன்னனுக்கு மகனாக அரசியின் வயிற்றில் உருவானவன் சீவகன். எனினும் விதிவசத்தால் சுடுகாட்டில் பிறக்கிறான். பின்னர் கந்துக்கடன் என்னும் வணிகன் ஒருவனின் வீட்டில் வளர்கின்றான். அச்சநந்தி என்னும் ஆசானிடம் கல்வி பயின்ற இவன் சிறந்த தோற்ற பொழிவு கொண்டவன். மிகுந்த அறிவு நிரம்பியவன். பல்வேறு கலைகளிலும் வல்லவன். சிறந்த வீரன். இவன் 8 மங்கையரை மணந்து கொள்கிறான். அந்த 8 மகளிர்க்கும் 8 வகை குணங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் இந்நூலுக்கு மனநூல் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இவ்வாறு பல மனம் புரிந்தவன் ஆனாலும் இவன் ஒரு காமுகனாக அன்றி சிறந்த மன அடக்கம் கொண்டவனாகவே சித்தரிக்கப்படுகின்றான். இவ்வாறு பல பெண்களை மனம் புரிந்ததன் மூலம் பண பலத்தையும் படைபலத்தையும் பெருக்கிக் கொண்டு அரச பதவி அடைகின்றான். 30 ஆண்டுகள் நீதியுடன் ஆட்சி செய்த சீவகன் ஆட்சி பொறுப்பை மகனிடம் அளித்துவிட்டு துறவறம் பூண்டு முக்தி பெறுகின்றான். சீவகன் சச்சந்தன், கந்துக்கடன், நந்தட்டன், நடபுலன், விபுலன், சீதத்தன், புத்திசேனன், பதுமுகன், காந்தர்வதத்தை குணமாலை, பதுமை, கேமசரி, கனகமாலை, விமலை, சுரமஞ்சரி, லக்கனை, அச்சநந்தி, கட்டியங்காரன் போன்றோர் சீவக சிந்தாமணியின் முக்கிய பாத்திரங்களாக இருக்கின்றனர். நூல் உணர்த்தும் உண்மைகள்: அமைச்சரை ஆராய்ந்து தெளிதல் வேண்டும். பெண்வழிச் சேரல் பெருந்துன்பம் விளைவிக்கும். தன் ஆட்சியர் கட்டளைப்படி நடத்தல் வேண்டும். பகையை வெல்ல காலமும் இடமும் வரும் வரை
யாரிடமும் தன் எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடாது. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும். நன்றி மறவாது இருத்தல் வேண்டும் போன்றவை இந்நூல் உணர்த்தும் உண்மைகள் ஆகும்.